பணம் செலவு பண்ணி பஸ் ஏறி போகணும். நீங்க இருந்து சேர்ந்தா போகணும். அங்க போனா சரியா அதை விட்டு அறிவியல் பண்ண போகணும். பக்கத்துல நெல்லிக்கு போகணும். இதையெல்லாம் விடுத்தாலும் விழுப்புரம் பக்கம் முண்டியமாக போகணும். முண்டியபாக்கம் அங்கெல்லாம் போனா தெரியும். இங்க இருந்து பார்த்தா காலையில அடிக்காரு மதியம் 2 மணிக்கு அடிச்சாரு. நான் என்ன கேட்கிறேன் என்ன சொல்றேன்? நீங்க தான் ஆள தெரியுமா? அமைச்சர்களே வரைக்கும் கண்காலையை உற்று நோக்கி பார்க்க வலுவை வந்திருக்கவையா மன்னன் என்னாட்டு வேந்தன் என்னாட்டு அரசன் விளக்கம் புரியுதா? ஆள தெரியுதான்னு கேட்டேன். வந்திருக்கும்படியான ஆள் வேற ஆள வேற. நீ சொல்லுது என்ன ஆளையா? நான் என்ன வப்பாளத்துல வந்து 10 நேரம் வாங்கி வச்சுக்கிட்டேன். கரும் போட்டு அறுவடை பண்ணி ஆள் ஏறி வச்சுக்கிட்டேன். ஆளுக்கு வழிகாட்ட மாதிரியா? சரி வயசு வர மாதிரி அதுக்கு யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியுங்க. என்ன தெரியும்? உங்க அட்ரஸே உள்ள கையில. நீ யாரு தெரியாமல உன் கூட நான் வருஷம் போல கூத்தாடி நடந்துறேன். என்ன தெரியும் உனக்கு? நல்லா தெரியும். கடலூர் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தோசை ஊத்தம். சரி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் நெய்வேலி அருகாமையில் இருக்கும்படியான பெரிய காப்பாங்குளத்தை சேர்ந்த அப்பா பேரு நல்லதம்பி. அப்பா பேரு நல்லதம்பிடா. ஊரு என்னடா? பெரிய காப்பாங்குளம். பெரிய காப்பாங்குளத்தை சேர்ந்த அப்பா பேரு நல்லதம்பி, அம்மா பேரு பவுனாம்பாள். அப்பா உங்க அப்பா அம்மா இருவருக்கும் பிறக்கப்பட்ட பிள்ளை. நீங்க தான் சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளை ஆனா ஆளுதான் சின்ன பிள்ளை. பார்க்க நெய்வேலி சொம்ப மாதிரி இருப்பான். என்ன பண்றது? திரும்ப கூட்டு வந்துருவான். சொல்லி சொல்லிதான் போட்டியா? கையில் பிடிச்சிட்டியா? இன்னைக்குதான் போனா. பரவாயில்ல. எங்க போனா? சரி விட. அது கிடையாது. காப்பாங்கள ராய் தானே நீங்க? அவங்கடா சின்ன பையன். நாடக ஆசிரியர். நாடக ஆசிரியர். சொன்ன மாதிரி நாடக ஆசிரியர். நான் முப்பக்கம் நாடக ஆசிரியர். சரி என்ன அவனுக்கு? அவன் கதையை பேசாதீங்க. அவன் கதையா நமக்கு? பின்ன என்ன? நம்ம யாரு? பேமானி பையன், புத்தி இல்லாதவா, அறிவு இல்லாதவா. நேற்று விழுப்புரத்துக்கு தான் கூத்து கொண்டு போனானே. வார வயல ஒரு டீ வாங்கி கொடுத்தானா? காடு வெட்டி கொண்டு போய் செவனியான்னு கொண்டு வராயா? ஒரு கட்டிக்கு வழி இல்லாம அவன் கதையை விடு. அதை விட்டு இதை புடிய அந்த கதையா? அந்த கதைங்க யாராரு பெருமை எங்க பேசணுமா? எங்க இடத்துல பேசணும்? எங்க பேசணும் தெரியுமா?
கண்டத்துல பேசக்கூடாது. இங்க அமர்ந்திருக்காங்களே பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், வருங்கால வாலிபர்கள், சகோதரிகள். ஆமா, இவங்க பெருமை எங்க பேசணும்? இவங்க பெருமையா இங்க பேசக்கூடாதுங்க. இங்கதான் பேசணுமா? இங்கேயும் பேசணும். ஏன் காலைல காட்சி கொடுப்பாங்க சேர்த்து? அவங்க பெருமை இங்க பேசக்கூடாது. புரியுதா? இங்க பேசினா பெருமை தராது. பெருமை தராது. என்ன சொல்லுவாரு? என்ன கூத்தாட வந்துட்டான், ஏதோ காசு வாங்குறதுக்கு போய் காசு வாங்குறது ஏதோ சொல்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படி இருக்க கூடாது. இவங்க பெருமை இங்க சொன்னா பெருமை தராது. பெருமை தராது. என்ன ஊரு போறோம்? பக்கம் சமட்டிக்கு போ. சமட்டிக்கு போறோம். ஆமா, என்னோட அவன் மெயினா இருக்காங்க. ஆமா, அங்க போய் இத மாதிரி போனோம். ஆமா, திருநாடு பக்கத்துல பப்பாளி கிராமத்துல ஆமா கூத்தாடணும் கூத்தாடணும் கொடுத்தாங்க, அன்பு காட்டினாங்க, நல்ல முறையில வழி கூட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னா வழி அனுப்பி வச்சாங்க. அந்த சமட்டியூத்துல பெருகுமா இந்த ஊருடைய பெருமை? வைப்பாளம் எங்க இருக்கு? அஞ்சு பேருக்கா நேசனை காணாத நெஞ்சார ஆசான விடுத்து அபிடாத்தில் பாத்திரம் திரும்ப பாத்திரம் வருமே கல்ல கணக்கு பார்க்க மொத்தம் பேசணும். கணக்கு ஏறா நீ? நானே கணக்கு பார்க்க வேணாம், நீ ஏன் கணக்கு பாக்குறா? நானே கணக்கு பார்க்க வேணாம், கல்ல கணக்கு பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி. சரி, காலு தான் துண்டா போகும் உனக்கு. அதான் மாதிரி பாசான கண்ட உடனே சிறு வயதுல படிச்சிருப்பான். அவர் வயதா இருக்கும், நீ பெரிய ஆளா இருப்ப. அவர் எதுக்காக வருவாரு? வயசான காலத்துல நீ போவ, அவர் பாப்பாரு பையன் நம்ம கிட்ட படிச்சான் பாப்பான பார்க்க மாட்டானோ, பேசுவானு பேச மாட்டானோ அப்படின்னு நினைப்பாரு. நம்ம ஓடி என்ன பண்ணோம்? ஐயா குருநாதா, சிறு வயதுல பெரிய படி படிச்சா வேலைக்கு போற கை நேரம் சம்பளம் வாங்குறான் அப்படின்னு சொன்னா அந்த வயதான ஆசான மனமாகப்பட்டது மகிழ்வான். ஆசான விடத்தில் மனையார பஞ்சனை தாலி கட்டின பொண்டாடி பெருமை எங்க பேசணும்? பொண்டாடி பெருமை சாலா கல்லி தாரா என்னடா எது சொன்னாலும் அடிக்கிறாரு. தாலி கட்டின மனைவி பெருமை கண்ட இடத்துல பேசினா என்ன நினைப்பாங்களா? வீட்டுல நம்ம வீட்டுக்காரர் நம்ம தலை வச்சு ஆடுறாரு, நம்மள பெருமையா பேசுறாரு, நம்ம எதை சொன்னாலும் நம்ம வீட்டுக்காரர் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியம் வந்துடும். அலட்சியம் வந்து கூத்தாட்டு காலையில வீட்டுக்கு போறேன், கலப்பா போறேன், ஏதாவது தண்ணி மண்டாம்ப அவன் என்ன பண்ணணும்? ஒன்னாவது குடுக்கணும். அவன் என்ன சொல்லுவாங்க? என்ன பைப்பையில குடம் போட்டு வச்சிருக்கான், பைப்பையில போட்டு வச்சிருக்கான், அதை புடிச்சு அதை வச்சு குடியா. அலட்சியம் அலட்சியம். நீ அதை சொல்றாங்கன்னு நீ அதை செய்வ. நானும் சாப்பாடு கேட்ப, போட்டு சாப்பிடுவேன். ஏன் பொண்டாட்டு பெருமையா கண்ட இடத்துல பேசுறதுனால பேசக்கூடாது. காலையில போறமா சாப்பாடு போட வேலைக்கு இதெல்லாம் வந்து பகல்ல டைட்டிலா இருக்கணும். டைட்டிலா புரியுதா? ஒரு இடத்த மட்டும் பெருமையா பேச சொல்றோம். எந்த இடம்? இரவுல மட்டும் பேசலாம். எங்க இருந்து நீ பேச விடுற? ஒரு மனுஷன் ராத்திரியானதா கூத்தால கொண்டு வந்து போட்டி இப்படி போலகிற ரெண்டா அதான் மாதிரி பிள்ளை பெருமை எங்க பேசணும்? பிள்ளைய வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. பிள்ளைய வச்சுக்கிட்டு என் பையன் தப்பு பண்ண மாட்டான், சண்டைக்கு போக மாட்டான், சாடி போக மாட்டான்னு அப்பதான் சண்டைக்கு போவான். பிள்ளை இல்லாத போதுதான் பிள்ளை பெருமை பேசணும். பிள்ளை பெருமை யார் பெருமை எங்க பேசணும்? அந்தந்த இடத்துல பேசணும். புரியுதா? அந்த மாதிரி ஏன் பெருமை உனக்கு தெரியும்? நான் யார் தெரியுமா? எப்படி வந்து தெரியுமா? என்ன பேர் அதுக்கு? தெருக்குறுக்கை. புரியுதா? அதான் மாதிரி அங்கு தேசம் என்ற பெயர் எப்படி வந்தது என்றால் ஆரோக்கியபுரி மன்னன் மன்மதனை எரித்த போது அங்கமாக வந்து விழுந்த இடம் அங்கு தேசம். அந்த அங்கு தேசத்தை நீதி தவறாமல்
காலையில ஒண்ணாதான் சாப்பிட வருவீங்க வீர சூர தானக்கர்ணன் 7 வயதில இருந்து தானாதரமம் செய்யக்கூடியவனா எதை யார் கேட்டாலும் சரி சூரத்திலும் சரி ஒருவனோ வெல்லவோ நம்ம கொல்லவோ அதே மாதிரி அந்த மாறனுக்கு உகந்த மன்மதன் போல அழகை பொருந்திய வந்த நந்தா ஆமா எல்லோரும் அவங்களை ரசிப்பார்கள் அனைவரும் போற்றி புகழ்வார்கள் அப்படி இருக்கின்ற காலத்திலே அப்படி தானத்திலே சிறந்தவன் என்று பெயர் பெற்றதனாலே என்னிடம் தானம் வாங்கத்தன உங்களோடு விட்ட கவச குண்டலத்தோடு பிறந்தவனா கவச குண்டலத்தோடு பிறக்கும்போது எவனால் கொண்டு வரானா இல்லைங்க பிறக்கும்போதே கொண்டு வந்தவனா கொண்டு வந்தா உடலோடு கூட கவச குண்டலத்தோடு பிறந்து அந்த கவச குண்டலத்தை பெற வேண்டும் என்று தெய்வ இந்திரனாக பட்டவர் மறுவரு தரித்து வந்தார் வருவது இந்திரன் என்று நன்றாக அறியும் இருந்தாலும் காட்டிக் கொள்ளாமல் ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன் ஐயா கர்ணா வாரி வல்லலே உங்கள் உடலோடு விட்ட கவச குண்டலை எனக்கு தானமாக வேண்டும் அவர் கேட்ட பிரகாரம் கவச குண்டலத்தை அறுத்து கொடுத்து ஐயா தேவேந்திரா போதுமா வேறு ஏதாவது வேண்டுமா நான் யார் என்று உனக்கு அறியுமா வரும்போதே இந்திரன் என்பதற்கு அறியும் இருந்த போது கேட்டது இல்லை என்று சொல்லாமல் வழங்கக்கூடியவனா கேட்ட பொருளை கொடுத்து விட்டு தெரிவித்த காலத்தில் கேட்டவுடனே கொடுத்ததினாலே என்னிடம் இருக்க முடியாத இந்த வேளாத்தை அவனுக்கு பரிசாக கொடுக்கிறேன் அப்படி என்று இந்திரனாக பட்டவர் எனக்கு இந்த வேலாயத்தை கொடுத்தார் வேலாயத்தை கொண்டு நான் வருகின்றேன் ஆனால் அனைவரும் போற்றி போடுவார்கள் போற்றி போடுவார்கள் நாடு யாரால கட்சி தெரியுமா சக்கரவர்த்திக்கு துரோதர மக்கள் துரியன் முதல் விகண்ணன் வரை அவன் தம்பி பாண்டு மகாராஜன் குந்தி மாத்திரை என்று விரிவன் மணந்து 5 ராஜாக்கள் பிறந்தார்கள். ஆமா தருமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆமா அப்படி பிறந்தாலும் என் தம்பி துரியோதனன் கல்யாணம் கொண்டவன்டா. ஆமா துரியோதனப்பட்டவன் அவருக்கு எந்த கருதல் செய்ய மாட்டான். ஆமா அவர்களை சிவத்தானை கொல்ல வேண்டும் என்று எவ்வளவோ சூதுகள் செய்து பார்த்தார். அந்த 5 ராஜாக்களை கொல்ல வேண்டும் முடியவில்லை. ஆமா இருந்த போதிலும் அவர்களோ 100 5 பேர்களும் ஆமா முதலே கிருபாச்சாரியார் ஆமா அடுத்து கிருஷ்ணாச்சாரியார் ஆமா துரோணாச்சாரியார் இப்படி எல்லாம் வில்லத்தை அந்த வில்லரங்கற்ற காலத்திலே ஆமா எல்லா தேசத்து மன்னர் வந்தாங்க. அனைவரும் வந்தார்கள். நான் அங்க போயிருந்தேன். நீங்களோ ஆமா அங்க ஆடுகளத்தில் அர்ச்சனாகப்பட்டவன் ஆடினான். அவன் ஆட்டத்தை கண்டு நானே வெட்கப்பட்டு என்னடா ஒரு சின்ன பையன் இவன் ஒரு ஆட்டம் ஆடுறான் எல்லோரும் போற்றி போடுறாங்க அப்படி என்று நான் எழுந்து ஆட ஆரம்பிச்சு ஆட ஆரம்பித்த உடனே அர்ஜுனனை மிந்தி விடுவான். எப்படி அர்ஜுனனை மிந்தி வில்லரங்கத்திலே வீரத்தை காட்டி விடுவான். அப்படி என்ன 3 குரு அவனுக்கு 3 குரு யாராரு இவ்வளவு பேர் நாம் கற்றுக் கொடுத்தோம் பலன் இல்லாமல் போய்விடுமே அப்படி என்று கிருபாச்சாரியாகப்பட்டவர் நீ யார் அப்படின்னு கேட்டார். உங்களையே ஏமா கர்ணன் உன் தாய் தகப்பன் பேர் என்ன? தாய் தகப்பன் பேர் என்ன? தெரியாது. என்ன சாதி? தெரியாது. யாருடைய மகன்? ஆட தகுதியற்றவன் வெளியே போன என்றார். எவ்வளவு வேகத்தோடு சென்று நான் விளையாடுந்த போது என்னை அசிங்கப்படுத்தி என் கேவலம் செய்தனாலே வெட்கப்பட்டு பார்த்தான அந்த நேரம் என் தம்பி துரியோதனன் நமக்கோ இவன் ராஜாக்கள் எதிரி அர்ஜுனனோ வில்லிலே சிறந்தவன் அவனுக்கு அண்ணன் சரி அண்ணன் தான் சரி. இந்த ஆடுகத்தில் ஆட வேண்டுமையானால் அண்ணன் ஒரு அரசனாகத்தானே இருக்க வேண்டும். அப்படி ஆனால் நாட்டுக்கு உள்பட்ட அங்கு தேசத்தை அவருக்கு பட்டம் கொடுக்கிறேன். அங்கு தேசத்தையே பட்டமாக கொடுத்தார். அன்னைக்கு கொடுத்த பட்டம் தான் எனக்கு அங்கு தேசம். ஆமா புரியுதா? அதனால கொடுத்தாலும் தம்பிக்கு இவன் ராஜாக்கள் எதிரி. எனக்கு யார் எதிரி தெரியுமா?
அப்படி எதிரி எதிரி அர்ஜுனாகப்பட்டவர் செய்து பார்த்தார், இறக்கவில்லையே. ஆமா, முடியவில்லை. அறிவுறு தரித்து ஆமா இருக்கின்ற காலத்திலே திரௌபதிக்கு திரும்ப வந்தது. என்னன்னு போய் பார்த்தா வளையாத வெள்ளை வளர்த்தா யாகச்சரிய மணக்கலாம். எல்லா தேசத்தரசர் வந்தார்கள். எல்லாரும் வளைச்சு பார்த்தாங்க, முடியல. என் தம்பி போனா நான் போனேன், இழுத்தேன், வளைச்சேன், ஒரு இமெயில் என் தம்பி போனா முடியல. அங்க வந்தவர்கள் யாருமே வில்லை வளைப்ப முடியவில்லை. பார்த்தார்கள். இந்த துஷதுமை என்ன சொன்னா, அட சபையர்களே, கேவலமற்ற வீரர்களே, 56 தேசத்திலே இருந்து வந்திருக்கிறீர்கள். இந்த பெண்ணை மணப்பதற்கு ஒருவனும் ஆண்மகன் கிடையாதா? வில்லை வளைக்க யாரும் ஒருவரும் கிடையாதா? அப்படி என்று கேட்ட காலத்திலே ஒரு பாப்பா எழுந்தான். ஆமா, யாரு வேண்டுமானாலும் இந்த வில்லை வளைக்கலாமா? நீச்சல் குளத்தான தவிர மற்ற யாரு வேண்டாலும் வளைக்கலாம் என்று துஷதுமை சொன்னான். அந்த போனான் பாப்பான், என் தம்பி நானு அல்ல இழுத்து கிழித்து வளைச்சு தூக்கி வச்சிருந்தோமா, ரொம்ப ஈஸியா வளைச்சான். கரம் பிடிக்க போறான். நான் என் தம்பி என்ன கேட்டான், யாராவன் பாப்பா வந்து நம்ம பொண்ணை கைய பிடிக்கிறதா வேணுதான். அந்த திரௌபத கல்யாணத்துக்கு 6 மாதமா ஒரு நாளைக்கு 1000 கிங்களர்களை கொண்டு போட்ட பந்தல். ஒரு பந்தல் அது, கருத்த பந்தல். இந்த பந்தகால் ஓரமா ஒருத்தன் கருத்த பாப்பான். ஆமா, யாராவான் என் தம்பி அந்த பந்தகால புடிச்சு இழுத்தான். அல்லது சொல்லி சரிச்சான். எங்க சல்லியம்மா தாம்பால் ஒரு அடி அவரை வாங்கினதான் பார்த்தேன். ஏன் நிக்கிறா வெளியா தாம்பரம் போய் தான் திரும்பி பார்த்தோம். என்ன அங்கேயே திரும்பி பார்த்தோம்னா அங்க சல்லி மாமா வாங்கின மாதிரி வேற யார் வருவோம். வயசுல பார்த்தா அந்த கால போடுவோம் அர்ச்சனம், தாலி கட்டணும் வீமா ராஜாக்கள் இருக்கல வரவழைச்சு காட்டினா என் தம்பி ஈச்சங்காட்டை காமித்தார். அதை அழிச்சு இந்திரபசன் பேரு சுட்டி. சரி, இவன் வந்துட்டானே நாம ஒரு யாகம் பண்ணு சொல்லி என் தம்பி வர வச்சான். சூது சொக்கட்ட நான் ஆடி நாடகத்தை முடிட்டு வந்தான். 12ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் வந்தால் நாடு. இந்த பஞ்ச பனாதி பசங்க 13 தொலைச்சு கோட்டான வீட்டுக்கு அனுப்புது. வாரியா கோட்டா வீட்டுக்கு அனுப்பி தூது கேக்குது. என் தம்பி ஆடாண்டவன் நாடு காடாண்டவன் கலா நியமித்தான். அதோட விட்டுணும். நாட்டை திரும்பி கொடுத்து என் தம்பி அனுப்புனா எல்லாம் செத்து போவான். சாப்பாடு இல்லாத சூரமொழி ஏறி செலவோடி செத்து போவான் அப்படின்னு அனுப்புனா இவன் 13 தொலைத்த நாடு கேட்டான். முடியாதுன்னா அதோட விட்டு இல்ல வக்கால போய் அறிவு மான இருக்கா, சூடு இருக்கா, உடனே இருக்கா, மானகட்ட வக்கால போய் அறிவு இருந்தா ஏண்டா வர நீனு? அவன அண்ணன் தம்பியாச்சு, அவன் பங்காளியாச்சு. நீ இங்க வரலாமா? இங்க வரலாமாடா? போலீஸ் வருது வாடா, உன்னை புடிச்சிட்டு போயிடும். கடன் கொடுத்தவங்க வராங்க, வாங்கி 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 இங்க வர. நீ எங்கடா போற? நீ ஏன் போற? என்ன பேசுற? வரலாமாடா? எதுக்குடா வந்த? புத்தி இருக்கா, அறிவு இருக்கா? நீ அதனாலதான் இன்னும் கட்டியா ஆடிட்டு இருக்க. வா, நீ ஒரு 2 வருஷம் போட்டு என்ன மானகட்ட பையா உலகமாமணி தூது வந்து கேட்டார். இல்லன்னு சொன்னா என் தம்பி போயிட்டான். அதோட முடிஞ்சு போச்சு. இவன் ஏன் வந்தான்னு கேட்டான். ஒன்னே இல்லடா, வேற யாரா? அந்த எதுவரை வக்கால ஒழிய புத்தி இல்லாத பையன், அந்த கண்ணனா அறிவில்லாத பையன், எம்பெருமா நாராயணா. இப்ப நீ யார பேசுற? பச்சை மூஞ்சி பையன். நீங்க யார பேசுனீங்க? நான் அவன் கண்ணனை பேசுறேன். நானா வந்தான் பேசுறான். அப்படியே பேசு. இவன் நாடு கேட்க வரான். பாண்டு மகாராஜா செத்த கருமாதி சாப்பாடு சாப்பிட வந்தவன் என்பெருமா நாராயணா. சாத்தமா வீட்டுக்கு போனமா இருக்கணும். விருந்தமா இருந்தோம் அங்க இருந்துகிட்டு இந்த பஞ்சவரிக்கு உன சகாயமா இருந்துகிட்டு நேரா போட்டு நாடு கட்டு வரான். தம்பி எப்படி இவன் சும்மா போவாதுன்னா போயிருக்கலாம்.
கூடனா ஆமா முடியாதுன்னா அந்த வீடியாவது கூடனா முடியாது வீடாவது கூடனா ஆமா முடியாதுன்னா ஏகமணியாவது கூடனா தூசியை தொட்டு எடுத்த முதல்ல எவ்வளவு ஓட்டும் தூசி அத கூட முடியாத டைம்ல இவன் அதோட அந்த வக்காலடி போறாம போக கூடாது ஏண்டா இவன் செத்தா அவன் துணி கட்ட போறான் அவன் செத்தா இவன் துணி கட்ட போறான் ஒண்ணா ஓட்டாளுக்கு வேலை இருக்கடா இல்லையா என்ன செய்யறான் துரியோதனா பேசுவது சரி கிடையாது 18 சண்டை வைத்து ஆண்டவர் போவ மீண்டவன் ஆட்டாள சரியா சரி யாருக்கு யார வந்து சண்டை வைக்கிறான் வந்து கெடுக்கிறான் பாரு குடும்பத்தை வந்து சண்டை வைக்கிறாங்க வச்சான் சரின்னு ஒத்துக்கிட்டா சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டான் ஏன்னா நாங்களா இருக்கோம் பெரிய பெரிய ஆளு பின்ன என்ன என் பாட்டா இருக்காரு கிருபாச்சாரி நீங்க இருக்கீங்க அட என்ன நீ எத்தனை பேர் கிடக்குறாங்க சரின்னு சொன்னான் ஆமா அதோட போனானா நீ வாயால சொன்னா போதாது என் கருத்துல சத்தியம் பண்ணி சொன்னான் பாரு அவன் கை போட்டு சத்தியம் வழி ஆட்டாங்கால் மாட்டாங்கால் குடிச்சவன் பொன்மெட்டி கையில உதவாங்கனவன் பால் வெண்ண தேடுனா அவன் கையில வைப்பானா எப்படி வைப்பான் என்ன தனரேக முடிவான் வைப்பானா அவன் என்ன செய்தானா என்ன அருகில இருக்கும் நான் வச்சர சொல்ல அருந்து அமருக்கிறான்னு சொன்னா எந்த துரியோதனா அவன் எதனால சொன்னா வாரதான் இன்றோடு முடிய போகுது அப்படின்னு நான் எதிர்பார்த்த வண்ணமா இருக்கோம் அதனால என்ன செய்ய அந்த பண்ட என் செய்த துரியம் அப்படி ஆமா சத்தியம் செய்தானே எந்த துரியோதனா எதிர்பார்த்த வண்ணமான இருக்க இன்னும் பாரதம் இந்தோட முடிஞ்சு போச்சு எவ்வளவு சிரிக்குமோ விடியறதுக்குள்ள சிரிச்சு முதல்ல முடிஞ்சு போச்சுடா முடிஞ்சது அப்படின்னு நான் இருக்கேன் ஆமா ஆமா நினைச்சுக்கிட்டேன் என்ன ஆர்வத்தோட இருக்கேன் எவ்வளவு ஆர்வத்தோட நம்ம இருக்கிறோம் உனக்கு தெரியாதா நடந்தது ஒண்ணு என் பாட்டை என்ன பண்றான் சண்டை வச்சு வந்துட்டான் துரியோதனை வச்சு வந்துட்டான் சரி நம்ம அணி வகுத்து 4 படியா பிரிக்கலாம் சரி பிரிச்சாங்க நம்ம அனுப்புறோம் எனக்கு நம்ம போய் கொல்ல போறோம் எதிர்பார்த்தவனமா இருக்க ஆமா 4 படியா பிரிச்சு முதல் படை யாருக்குன்னு பார்த்தா அந்த கிழவனுக்கு பாரியா விஸ்வாச்சாரிக்கு அவன் தேவையடா தேவை இல்லைங்க வயசானாலும் தேவை இல்லைங்க என்ன தேவை பழம் போறதுக்கு சாணி கிழ போறதுக்கு தீனி எங்க வீட்டுல உட்காந்து கிடக்கலாம் சரி முதல் பட்டம் அது ஒரு நாள் 2 நாள் இல்ல 10 நாள் அந்த ஆளு வீணாக்குறான் 10 நாள் வாங்கிட்டான் சரி ரெண்டாவது யாரு நமக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்த்தோமா நீங்க இருக்கீங்க அந்த சோனச்சாரிக்கு 5 நாள் ரெண்டாவது அவர்படை பாப்பாண்டா வித்தை கத்து கொடுக்கலாம் அதை காட்ட முடியாது அந்த ஆளுக்கு 5 நாள் ஃபர்ஸ்ட் 15 நீ எத்தனை இருக்க இன்னும் 3 தாங்க சரி 3 இருக்க பாத்துக்கலாம் ஆமா அப்படி நான் இருக்கேன் எதிர்பார்த்தோமா ஒரு நாள் சேனாதி பட்டம் கேமதத்தனுக்கு இதோட படம் முடிஞ்சதுங்க இருப்பது கடைசி படை காலால் படை ஆமா என்னடா கிழவன் அறிவில்லாத பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நான் இருந்தா காலால் படை வந்து என்ன சொல்றான் காலால் படை கடைசி படையில கர்ணன் கும்பலோடு கும்பலாக செல்வான் கூட்டமாக சமர் புரிவான் ஆனால் அர்ஜுனனை மட்டும் ஒரே வினாடியில் கொள்வான் இவனுக்கு 10 அவனுக்கு 5 1 கர்ணனுக்கு கும்பலோட கும்பலா போய் கூட்டமா சமர் புரிவான் அர்ஜுனன் ஒரு வினாடி கொள்வான் ஒரு வினாடிகள் என்ன திட்டம் போட்டான் பாரு கிழவன் உடனே அப்படி நான் என்ன செய்ய தெரியுமா மறைந்திட்டாலும் ஆராதனை வச்சிட்டாலும் கடவர நிலை சார்ந்திட்டாலும் சாகுவரை மாற்றாய் தொடமாட்டனாய் இழங்க துணிந்தவன் ஏகுமே மலையே பிறண்டாலும் சரி
கடலே வச்சினாலும் சரி, வச்சினாலும் சூரியன் மாத்தி முளைத்தாலும் சரி, ஆமா மேற்கே மாத்தி முளைத்தாலும் துஷ்மன் இறப்பதற்குள் ஆமா. ஆயுதத்தை கையில் எடுக்க மாட்டான். அப்படி என்று வேகப்பட்டு சென்று விட்டேன். ஆமா முதல் நாள் சேனாபட்ட விஸ்வாச்சாரியார் வெற்றி. அத்தனை நாள் வீணாக்கிறான். ஆமா 10ஆம் நாள் சாயங்காலம் ஆ. அத்தனை கிசடி போய் மனத்தினாலே மூச்சு அறிய அம்பு அம்பு படிக்கிற படுத்து கிடக்கான் கிழவன் குருவாச்சு ஆ. பாட்டனாச்சு ஆமா. வயதுல வயதுல மூத்தவாரு. எல்லாரும் போய் பாக்குறாங்க. நான் போகல. என்ன காரணம்? ஏன்டா என்ன கொண்ட கடைசி பட காலாச்சேத்த மூஞ்ச நான் முடிக்கலாமா ஆமா அப்படின்னு எட்ட விலகி நின்ன ஒரு கோபம். ஆமா அந்த அம்பு படைக்கல படுத்திருந்து என்ன கையசத்து வா என்றால் வா என்ற சித்தா கிழமையா சாம்பு நம்மளை கூப்பிடுறான் கூப்பிடுறாரு. அப்படின்னு நான் கிட்ட போறேன். ஆமா என்னன்னு கேட்டா கர்ணா கர்ணா, என் மேல கோபம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், வேகம் இருக்கலாம், ஆமா, விவேகம் விவேகம் இருக்கலாம். உன்னை கொண்டு போய் நான் கடைசியில சேர்த்தேன் என்பதற்காக ஆமா அது நியாயம். அதுல மாற்றம் கிடையாது. மாற்றம் கிடையாது. ஏன் உன்னை கொண்டு போய் கடைசியில சேர்த்தேன் தெரியுமா? சேர்த்தேன் தெரியுமா? என்னன்னு கேட்டார். ஆ. அப்பா துரியோதனன் நல்லவன், துரியோதனன் நல்லவன், வெகுளித்தனம் உள்ளவன், வெகுளித்தனம் உள்ளவன், கேட்பா பேச்சு கேட்டு கெட்டு போறோம். கெட்டு போறவன் அவன். நாங்கெல்லாம் முன்ன போறவன் போறோம், போறவன் முன்ன போறோம். என்ன சொல்றாரு பாரு, நாங்கெல்லாம் முன்ன போறவன் போறோம், போறவன் போறோம். அந்த துரியோதனன் கூட கடைசி வரை நீ இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னை கடைசியில நான் கொண்டு சேர்த்தேன். அவரும் கட்டதாங்க சொல்லிருக்காரு. அப்ப நான் தம்பி கூட கடைசி வரை இருக்கணும். அதனால ஆமா மன்னித்து ஆ. 10 நாள் முடிந்து 10 நாள் முடிந்து ஆமா 12ஆம் நாளிலே ஆ. படுந்தோல்வி ஆமா ஆ. அச்சனாகப்பட்டவன் ஆமா. பட்டத்து யானையும் யானையா மகனத்தனை மறுத்தார். உடனே யாரு சேனாகப்பட்டவன்? யாரு? துரோணாச்சாரி தான் பட்டம் பெற்றிருக்காரு. யார் கொண்டான்னு சொல்லிட்டு கொண்டான்ல. நாளை 13 ஆமா அந்த தருமனை மடலோடு மடலையை கட்டி வந்து அரங்க பூசை செய்யாவிட்டால் ஆமா. அப்படின்னு சபதம் கூறி ஒரு 13 நாள் போறாரு. தர்மபுரியில போறாரு. யார பிடிக்க போறாரு? தர்மரை பிடிக்க போறாரு. அங்க போனா என்ன நடக்குது? தருமனை நடுவிலே நிறுத்தி மற்ற 4 பேரும் 4 கட்டுக்கால் போட்டு அவள் போல் கால் பண்ணிட்டாங்க. சுத்தி பார்த்தாரு, உள்ள நுழைய முடியல. ஓடி வந்து தம்பி துரையிடத்திலே உரைத்தார். ஆமா. அதிலே ஒருவனை பிரித்து விட்டால் நான் தருமன் ஈஸியா கட்டுறேன். கட்டுருவான். உடனே பார்த்தான் என் தம்பி துரியோதனன். துரியோதனா நடக்காரன் சொல்ல முடியாத கணேசனை அழைத்து ஆமா. அர்ச்சனை திசை பக்கமாக சென்று சகாத வார்த்தைகள் பேசி ஆமா. அவனை தணிக்க செய்யுங்கள் தணிக்க செய்யுங்கள் என்று கட்டளையிட அந்த வெங்கல ரதக்காரர் ஓடி ஆமா. அர்ச்சனை தகாத வார்த்தை பேச அவன் அதிக கோபப்பட்டு அவனோடு சமருக்கு போகும்போது ஐயா அந்த இடம் காலியாகிவிடும். ஆமா. அதனால ஆள் போட்டு போகணும் யாராவது காவலுக்கு நிறுத்தணுமே. சுபத்திரைக்கும் அர்ச்சனைக்கும் அந்த அபிமன்னனை காவலுக்கு வைத்துட்டு சமருக்கு சென்று விட்டார். சமருக்கு சென்று விட்டா அர்ஜுனா. புரியுதா? ஆமா. அந்த நேரம் வாத்தியார் போறார். வாத்தியார் போறாரு. குடிக்க போனாரு. நீ சின்ன பையன் தானே, மக்கள் ஈசன் ஒன்றலாம் ஆ. அப்படின்னு ஐமன பக்கம் போனாரு. தான் ஒரு குத்து வெள்ளி எத்தனை அப்புறம் தான் திரும்பி பார்த்தாரு. அப்பா துரியோதனா அவன் ஒரு அவிமீமா. இவன் நம்மளால முடியாது அப்படின்னு வாத்தியார் பின் வாங்கினாரு. ஆமா. உடனே என் தம்பி என்ன பண்ணா, என்ன பண்ணா? இவனுக்கு 60 புள்ள. ஆ. இந்த 60 புள்ள முழுப்பாட்டி பட்டப்பட்ட ராமன் சாட்சி ராமன் நீங்க எப்ப பழகலாம். நீங்களும் சென்று அபிமன்னம் பக்கமாக சென்று அவனை விளையாடும் பாவனையாக அழைத்து அவனை கொண்டு வாருங்கன்னு அனுப்பினான். இந்த 60 கூட்டிட்டு போகுது. அபிமன்னவங்க பக்கம் போய் தம்பி பாட நவசத்துல கோழி விளையாடலாம் அப்படின்னு கூட்டுது. தங்கள் அண்ணன் எல்லாம் விளையாடதானே கூப்பிடுறார்கள் அப்படின்னு வெகுளித்தனமா அபிமன்னம் வந்து விளையாட வந்தான். இது அவனை கீழே தள்ளி இந்த 60 மேலே அவனை கொல்ல நினைத்தார். அபிமன்னன் கொலை செய்ய வந்த கோடாலி கம்புகளே அண்ணன் என்பதை ஏமாந்து கோழி விளையாடும் பாட வந்துவிட்டேன் அப்படின்னு மனதிலே கேள்வி ஆர்வருக்கு எழுந்தால் 60 கீழே தள்ளலாம். 60 போடாமல் 60 பீஸ் 60 முடிஞ்சு போச்சு. முடியுமா? தம்பிக்கு அப்புறம் 60 புள்ளி பரிவர்த்தனை சும்மா இருப்பானா? உடனே என்ன செய்தான் தெரியுமா? அழைத்து வீமனை கொல்ல வேண்டுமே என்று அவன் ஈசனை கோரி கொண்டமாலை பெற்றிருந்தான். கொண்டமாலையை இந்த அபிமன்னன் மேல் போட வேண்டும், அவனை கொல்ல வேண்டும் அப்படின்னு உரைக்க நாங்கள் 6 பேரும் ஒன்றாகத்தானே சேர்ந்து இங்க சென்று நம்பி கொண்டமாலையை போட்டு சமர் செய்தால் அவன மாதிரி ஒரு பிள்ளை எவனுமே செய்ய முடியாது. யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட சமர் புரிந்தான் அந்த பிள்ளை. அப்பேற்பட்ட பிள்ளை அப்படி ஆடுகின்ற போது அவன் கருத்தில்